தமிழ் சினிமாவினுடைய புகழ்பெற்ற நட்சத்திர தம்பதிகளான குஷ்பு மற்றும் சுந்தர்ஸ்ரீ ஆகியோருடைய மூத்த மகள் அவந்திகாவினுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய ரொம்ப பிரபலமானவங்களுடைய திருமணம் அப்படின்றதுனால ரொம்ப பெருசாக விசேஷமாக பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க திருமணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக மொத்தமே வந்து 25 பேரோட வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விழாவுக்கு விஜய் அவர்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு குஷ்புவும் சுந்தர்சியும் பார்த்திங்கன்னா அழைப்பிதழ் வச்சு அழைச்சிருந்தாங்க. இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்ற காரணத்தினால அவரால் போய் திருமணத்தில் வந்து கலந்துக்க முடியல. திருமணம் பார்த்திங்கன்னா கோவாவில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் விஜய் அவர்கள் தன்னுடைய ரொம்ப நெருக்கமான பிஏவை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ நேரில் போய் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுட்டு அவர் கொடுத்திருந்த அன்பு பரிசையும் வந்து கொடுத்துட்டு வருமாறு அவங்க வந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்படி விஜய் அவர்கள் கொடுத்து அனுப்பின பரிசு என்ன அப்படின்றத பற்றியும் மொத்தமாக 25 பேர் மட்டுமே கலந்துக்கிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ சுந்தர்ஸ்ரீ மற்றும் குஷ்பு அவர்களுடைய மகள் அவந்திகாவினுடைய திருமணத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து வாழ்த்துக்களை பதிவு செய்யுங்க. குஷ்பு மற்றும் சுந்தர்ஸ்ரீ ஆகியோருடைய மூத்த மகள் அவந்திகாவினுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ மொத்தமாகவே 25 பேர் மட்டும்தான் இந்த திருமணத்தில் வந்து கலந்துட்டுருக்காங்க. குஷ்புவோடைய மகள் அவந்திகாவும் அவருடைய மணமகனான அதாவது மெர்சன்ட் நேவி அதிகாரி ஸ்வர்மன் சீனிவாசோட நீண்ட காலமாக வந்து காதலித்து வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வீட்டுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பெருசாக எந்த ரியாக்ஷனும் கிடையாதுங்க. ஸோ 2 ஃபேமிலியுமே வந்து நல்ல ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி, ஸோ வெல் செட்டில்ட் ஃபேமிலி அப்படின்றதுனால 2 பேருமே வந்து இதுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய காதல் திருமணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடைபெற்றது. இப்போ குஷ்புடைய மகள் அவந்திகா பார்த்திங்கன்னா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தில் வந்து அவர் வந்து நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பவிஷ் நாராயணோட இணைந்து அட்டாக்கர் அப்படின்ற திரைப்படத்துலையும் வந்து நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவந்திகாவினுடைய திரைப்படங்கள் எதுவும் இன்னும் வந்து வெளியாகலை. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா திடீர்னு அவருக்கு திருமணம் வந்து செய்து வச்சுக்கிறாங்க. ஸோ ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து வியப்புக்குள்ளாகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தன்னுடைய கலை சேவையை வந்து தொடர அவர் வந்து திட்டமிட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்குங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். 2 பேருமே குஷ்புவும் சரி சுந்தர்ஸ்ரீயும் சரி 2 பேருமே பார்த்திங்கன்னா நட்சத்திர தம்பதிகள் தான். சினிமாவில் மட்டும் கிடையாது, அரசியல்லையும் இப்போ வந்து ஈடுபட்டுருக்காங்க. குஷ்பு 10 ஆண்டுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டாங்க. முதல்ல திமுகவில் பயணித்து வந்த அவங்க இப்போ பாஜக கட்சியில் வந்து பயணித்துட்ருக்காங்க. சுந்தர்ஸ்ரீ பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக அரசியல் பக்கமெல்லாம் தலை காட்டாமல் இருந்தவர் தாங்க. திடீர்னு இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு மதுரை மத்திய தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பாக வந்து போட்டியிட்டார். ஸோ செல்வாக்கு வாய்ந்த இந்த தம்பதிகளுடைய வீட்டு முதல் திருமணமே இதுதான். ஆனால் இந்த திருமணம் எவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. திரையுலக வட்டாரத்தையே இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்துக்கு வந்து உள்ளாக்கியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பிரபலமான குடும்பத்தில் வளர்ந்துருந்தாலுமே கூட மணமகள் அவந்திகாவுக்கு ஆடம்பரமாக செலவழித்து திருமணம் செய்துக்கிறதெல்லாம் அவருக்கு எந்த விருப்பமுமே கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இந்த மாதிரி விருப்பப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவருடைய வருங்கால கணவர்கிட்ட வந்து தன்னுடைய பெற்றோர்களுடைய சம்மதத்தோட அதிக பேர்லாம் கூப்பிடாமல் பதிவு திருமணம் வந்து செய்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அதில் வந்து சுந்தர்சியும் குஷ்புவும் வந்து என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, ஸோ மணமகன் அவந்திகாவுக்கு கூட்டம் அப்படின்னாலே அலர்ஜி அப்படின்றதுனால இந்த திருமண விழாவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களை மட்டும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி கலந்து ஆலோசிச்சிருக்காங்க. ஸோ கோவாவில் தான் திருமணம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. அவந்திகா மற்றும் ஷர்வன் திருமணத்துக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பிரதமர் மோடி, தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கெல்லாம் அழைப்புதல் வந்து வச்சுருந்தாங்க. தமிழக பாஜகவினுடைய பிரபலமான முகமாக இருக்கக்கூடிய குஷ்புவினுடைய வீட்டு திருமணத்தில் பிரதமர் வருவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருந்தது. அதே நேரம் குஷ்புவுக்காக இந்த திருமணத்தில் விஜய் பங்கேற்பாரா அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுருக்கு. ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா தன்னுடைய சூழ்நிலையின் காரணமாக அவரால் போக முடியல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா விஜய்க்கு எதிராக வந்து சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடணும் அப்படின்னு குஷ்பு கிட்ட கேட்டப்போ கூட அவர் வந்து என்னுடைய தம்பி அப்படின்றதுனால அவருக்கு எதிராக நான் பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரோட வந்து நல்ல ஒரு உறவில் தான் இருந்திருக்காரு. அவந்திகாவுடைய திருமணம் பார்த்திங்கன்னா ஒரு காதல் திருமணம். ஸோ இந்த காதலை 2 குடும்பங்களும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் திருமண ஏற்பாடுகள்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ குஷ்பு மற்றும் சுந்தர்சி மகள் அவங்களுடைய வருங்கால மருமகனோட டெல்லி போய் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வந்து அழைப்புதல் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அவந்திகாவுடைய
திருமண செய்தி வந்து வெளியில பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல வந்து அப்போ வந்து பேசப்பட்டது. ஏன்னா, பிரதமர் மோடிக்கு அழைப்பு போயிருந்துச்சு. முதலமைச்சருக்கு வந்து அழைப்பு போயிருந்துச்சு. ஆனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருமண தேதி, இடம், ஏற்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாம இருந்த சூழ்நிலையில, இப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு இன்னைக்கு கோவால வந்து திருமணமே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, மொத்தமே 25 பேர் தான் வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ 25ஆம் தேதியான இன்னைக்கு அவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச மாரியான விஷயங்கள் எல்லாம் வெளியாகியிருக்கு. ஸோ இந்த அப்டேட் தான் இப்போ வந்து சோசியல் மீடியால வந்து பரவிட்டு இருக்கு. இந்த திருமணம் இவ்ளோ எளிமையா நடக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, அவந்திகாவ தாங்க. ஏன்னா, அவந்திகாவுக்கு பெரிய பெரிய விழாலாம் கலந்துக்கிறதுல விருப்பமும் கிடையாது. அதுமாரி ஆடம்பரமும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படின்றதுனால, ஸோ அவங்க இஷ்டப்படி அந்த திருமணத்த வந்து ரொம்ப எளிமையா வந்து நடத்தியிருக்காங்க. அதே மாரி சுந்தர் சியினுடைய ஆசை என்ன அப்படின்னா, முதல்ல பதிவு திருமணம் மாதிரி சிம்பிளா வந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறமாத்துக்கு பெருசா கிராண்டா பண்ணலாம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டுருக்காரு. ஏன்னா, அவருடைய ஆசை வந்து நியாயமானது தானே. ஏன்னா, அவருடைய வீட்டோடைய முதல் திருமணம். எப்படி பார்த்தாலும் அது ஒரு நினைவா இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து நெனச்சிருக்காரு. ஸோ, அந்த ஆசையில தான் குஷ்பு, சுந்தர் சி 2 பேருமே பார்த்தீங்கன்னா, திருமணத்த வந்து கோவால இப்போ வந்து ரொம்ப சிம்பிளா வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்தில போய் நேரடியா வந்து கலந்துக்க முடியல அப்படின்னாலுமே கூட, அவருடைய பிஎம் மூலியமா ஒரு பரிசு வந்து அனுப்பி வச்சிருக்காரு. அந்த பரிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில ஒரு 5 பவுனுக்கு இருக்கிற மாரி ஒரு சங்கிலி வந்து கொடுத்த மாரி எல்லாம் பேசப்பட்டுட்ருக்கு. ஸோ, கண்டிப்பா வந்து குஷ்புவ வந்து விஜய் பார்த்தீங்கன்னா, அவருடைய அக்கா மாரி தான் நெனச்சிட்டுருக்காங்க. ஸோ, அக்கா வீட்டு கல்யாணத்துக்கு விஜய் கண்டிப்பா போவார் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்த சூழ்நிலையில, விஜயினுடைய சூழ்நிலைகள், அரசியல் நிலவரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து மோசமா இருக்கிறதுனால, இங்கேயே வேலை அதிகமாக இருக்குன்றதுனால கோவா வரைக்கும் அவரால போக முடியல. ஸோ, அதுக்காக தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய பிஏ வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க போனதுக்கப்புறம், அவங்க குடுத்து அனுப்பின பரிச குடுத்துட்டு, ஃபோன் பண்ணி அவங்க எல்லாருக்கும் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ, வர முடியாததுக்கான காரணத்தையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவந்திகாவ பத்தி இப்ப பார்த்திங்கன்னா, அதிகமா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரசிகர்கள் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா தான் சினிமாவுல வந்து நடிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு இருந்த அவர் பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா பேர பயன்படுத்தாம, நான் என் சொந்த முயற்சியால மட்டுமே வரணும் அப்படின்னு முடிவு செய்திருந்தாங்க. ஸோ, அதையே பார்த்தீங்கன்னா, தனியா இருந்து படிச்சு, அதுக்கப்புறமா வந்து முயற்சி பண்ணி நடிப்புல வந்து இப்ப அடியெடுத்து வச்சிருக்காங்க. ஸோ, அவந்திகா அதோட மட்டும் இல்லாம தற்போது தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் வந்து அடியெடுத்து வச்சிருக்காங்க. ஸோ, அவருடைய திருமணம் பார்த்தீங்கன்னா, நல்லபடியா வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு நெறைய பேர் போக முடியல அப்படின்னாலுமே கூட, எல்லாருமே அவங்களுடைய வாழ்த்துக்கள வந்து பதிவு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, விஜய் வருவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ, விஜய் போகல அப்படின்றது நல்லா தெளிவாயிடுச்சு. அவந்திகா, சுந்தர்ஸ்ரீ திருமணம் பார்த்தீங்கன்னா, சினிமா ரசிகர்களுக்கிடையே மிகப்பெரிய பேசு பொருளாவே இப்ப மாறி போயிடுச்சுன்னே சொல்லணுங்க. மேலும் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே வரியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குஷ்பு மகள் கல்யாணம் அப்படின்னா கோலாகலமா இருக்கும் அப்படின்னு நெனச்சோம். ஆனா, இந்த 25 பேரோட கோவில்ல செம்ம கிளாஸா வந்து நடத்திட்டாங்க அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ, விஜய் தன்னுடைய அக்கா மகள் கல்யாணத்துக்கு நேரா போக முடியல அப்படின்னாலுமே கூட, அவருடைய பரிசையும், வாழ்த்தையும் கண்டிப்பா அங்க போய் சேர்த்துட்டாரு. ஸோ, இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய அப்டேட்ஸ தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.